ஹலோ கைஸ், வெல்கம் டு த சேனல். நான் தான் உங்கள் ஜிடி நார்கிட்ட பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து மடரா பண்டில் போட்டு ஒரு ஓபியான கேம் பிளே கொடுத்துருப்பேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எடுத்தோன்னே ஒருத்தன் ஓப்பன் ஆகிறான் டீம் வைப் போட்டு அடிச்சுட்டு வெயிட் பண்ணுவேன். ஆனால் பின்னாடி 2 பேராக வந்து அடிச்சிடுவாங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். வரணுன்னு அடிச்சிடலான்னு தான் பார்ப்பேன். லாங் இன்னொருத்தர் வந்து அடிச்சிடுவான். நம்ம நல்லா கேம்ப் அடித்து அடிச்சிடுவாங்க. அடுத்து நம்ம டீம்மேட்டை வந்து நம்ம ரிவைவ் பண்ணவும் கரெக்டாக இறங்குவோம். பைசானை வச்சுட்டு எல் ஷேப்பில் இறங்குவோம். இந்த எல் ஷேப்பில் இறங்கி உட்காருவேன். டீமே எவனோ வர மாதிரியே தெரியும். சரி, நானும் எட்டி பார்ப்பேன் எவனாச்சும் வரானானே. ஆமாம், யாரோ வர மாதிரியே தெரிஞ்சு நீங்கள் உட்காந்துருவேன். பார்ப்பேன். வந்துட்டு வந்த உடனே பைசனுக்கு சரசரன்னு ஒரு அழுத்து வச்சு டவுன் வச்சு நெஞ்சிருச்சு இந்த இதை வச்சு கில் எடுத்துருவேன். அப்படியே அவனை கில் எடுத்துகிட்டு அப்படியே அங்கே உட்பக்கர் எடுத்துகிட்டு அப்படியே இந்த சைடு வருவான். இந்த சைடு வரும்போது அப்படியே ஒருத்தனை வந்து உட்பக்கரில் ஒன்ட்டை படித்து கில் எடுத்துகிட்டு இந்த லூட் பாக்ஸில் லூட் அடிப்பேன். லூட் அடிக்கும்போது அர்சனல் கீ கிடைக்கும். அர்சனல் கீ கிடச்சி வைக்கிறது அர்சனல் ஓப்பன் பண்ணி லூட் அடிக்கும்போது இன்னொருத்தன் 2 பேர் வண்டியில் வருவானுங்க. நானும் எடுத்துகிட்டு ரெடியாக சுடலான்னு நின்றுருப்பேன். இந்த ஒருத்தன் வந்துடுவான். சரக்கு இங்கேருந்து ஒரு பைசன் வச்சு ஒரு அழுத்தி இப்படியே போட்டு ஒரு ஹெட்ஷாட்டை போட்டு நம்ம இந்த அபிலிட்டி யூஸ் பண்ணி ஒரு நாக்கு வச்சுட்டு ஒரு ஓரை எண்ணெய் போட்டுருவேன். எண்ணெய் போட்டு அவனை அடிக்க பார்ப்பேன். அடிக்க முடியாது. நின்றுட்டு சரி இவனை வச்சு கொண்டாரு ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கொடியை நட்டிட்டு கில் எடுத்துகிட்டு அப்படியே இவனை வந்து எஸ்கேப்பாக தான் பார்ப்பேன். சுடுவான். சுட்ட வேகத்தில் வந்து இவனை ஒரு அடித்து டீம் வைப் அவுட் ஆகிட்டு ஒரு கொடியை நட்டிட்டு அடுத்த ஹிட்லிஸ்ட்டை போட பீமாசக்தி வந்துடுவேன். பீமாசக்தி வந்து ஒரு ஹிட்லிஸ்ட்டை போட்டுட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டு அந்த ஹிட்லிஸ்ட்டை தேட போயிடுவேன். தேடினாகிட்டு இங்கே வந்து பார்த்தா ஒருத்தன் ஓப்பனில் லாந்திட்டு இருப்பான் ஹிட்லிஸ்ட்டு. அப்படியே வச்சு ஒரு ஹெட்ஷாட்டை போட்டு அப்படியே கில் எடுத்துருவேன். டீம் வைப் போட்டு திருப்பி அப்படியே கிளாக் டவருக்கு போய் அடுத்து ஹிட்லிஸ்ட்டை போட போயிடுவேன். அப்படியே மடாரா பண்டில் போட்டு அப்படியே எகிரி குச்சி ஒரு ஹிட்லிஸ்ட்டை போட போயிடுவேன். ஹிட்லிஸ்ட்டை போட்டு அது பார்த்தா நம்ம ஹேங்கரில் இருக்கும். ஹேங்கருக்கு வந்துட்டு அப்படியே அவன் டட்டிஸ்ட்டை போட்டு போவான். பார்த்தது பார்த்து அப்படியே ஒரு ஓரையனை போட்டு அந்த அபிலிட்டி தப்பக்கணும் போட்டு ஒரு ஹெட்ஷாட்டை போட்டு டவுன் வச்சுட்டு பார்ப்பேன். அந்த டாப் நிற்பான். சரி நம்மளும் அடிக்கலான்னு பார்ப்பேன். அவன் இதாயிடுவான். இவன் தான் கொஞ்சம் நமக்கு லாட்டு கட்டியிருப்பான் இந்த மேட்ச்சில். சரி நம்ம க்ளூவால் போடுவோம். கிரனேட் போட்டான். மின்னாட்டுக்குன்னே இருக்கிறது பார்த்துருவேன். அவனும் க்ளோமெண்ட்ரியே போடுவான். எல்லாத்தையும் போடுவான். ஓட தான் பார்ப்பான். இந்த ஓடனானா ஓடும்போதே டேமேஜ் கொடுத்துருவேன். நானும் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போய் அவனை அடிக்கலான்னு பார்த்தா நம்ம மின்னாட்டுக்குன்னே சவுண்டு கேட்கும். என்னடா பின்னாடி வந்துட்டானா அப்படின்னு ஒரு அழுத்தி இப்படியே போட்டு இவங்க டீமையும் வைப் அவுட் அடிச்சுட்டு நல்லா லூட் இருக்குதான்னு பார்ப்பேன். ஒன்றுமே இருக்காது அவ்வளோவா. அப்படியே வந்து அடுத்த ஹிட்லிஸ்ட்டை போட வெண்டிங் பாக்ஸ் வந்துடுவேன். அடுத்த ஹிட்லிஸ்ட்டை போட்டுருவேன். அடுத்த ஹிட்லிஸ்ட்டு நம்ம எங்கே தொடங்கணுமோ அங்கேயே இருக்கும் பீமாசக்தி. அப்படியே வண்டியை விட்றா பீமாசக்திக்கு அப்படின்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். வண்டி எடுத்துகிட்டு போனால் இங்கே 3 வண்டி நிற்கும், 2 வண்டி நிற்கும். அப்படியே வண்டி பார்க்க பண்ணிட்டு அங்கே ஒரு டவுன் இருக்கும். சரி கில் எடுக்கலான்னு தான் பார்ப்பேன். சரி கிடைக்காது. அப்படியே ஓடி வீட்டை விட்டு எகிரி குச்சி அப்படியே அந்த அபிலிட்டியை போட்டு ஒரு பறக்க விட்டுட்டு இன்னும் லாங்லேருந்து வேறு ஒருத்தன் அடிப்பான். அப்படியே ஓரையனை போட்டு இவனை ஒரு அழுத்தி விட்டு அப்படியே ஓரையனை போட்டு அவனுக்கு ஒரு அடி அப்படியே அடித்து ஒரு டீம் வைப் அவுட் அடிச்சுட்டு அப்படியே வால் போட்டுருவான். ஏன்னா அங்கே லாங்கில் வர ஒருத்தர் இருக்கான். அவன் வாழை உடைப்பான். வாழை உடச்ச வேகத்தில் என்ன ஆகும்னு தெரியல, ஓடிடுவான்னு நினைக்கிறேன். தெரியாது. அப்படியே நின்றுட்டு அடுத்து லூட் அடிச்சுட்டு நிதானமாக அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். வண்டி எடுத்துக்க போயிடுவேன். கொடுன்னு ஓடி பார்ப்பேன். நானும் எட்டி பார்ப்பேன் அவன் இருப்பானா இல்லையானு. அப்படியே வண்டி எடுத்துட்டு இந்த சைடு ஹிட்லிஸ்ட் போட முடியாதா. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு இங்கே வரும். ஒருத்தன் ஓப்பனில் சுற்றுவான். வச்சு ஒரு அழுத்தி இப்படியே போட்டு அவன் டீம் வைப் அவுட் அடிச்சுட்டு அப்படியே மேலேருந்து அடிப்பானுங்க. சரி உட்காந்து மெடிக்கிட்ட போடணும்னு பார்த்தா அடிச்சு 2 கேரக்டர்ஸ் இருந்திருக்கான் போல். க்ளோவில் உடச்சிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிடும். ஏன்னா இவங்க மேலேருந்து நம்ம சோழியை முடிச்சிடுவானுங்க. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போனால் நம்ம டீம்மேட் மேலே போய் அடிக்கணும்னு போகிறதுல போய் செத்துருவார். என்னடா நீ இத்தனை கிலோ அடிக்கிறேன், நான் 1 கிலோ கூட அடிக்கலையடா அப்படின்னு அட்டாக் எடுக்க வருவார். பார்த்தா அப்படியே நம்ம டீம்மேட்டை அப்படியே ரிவே பண்ணுறதுக்கு வெண்டிங் பாக்ஸ்கிட்ட போயிடுவோம். 4400 டோக்கன்லேருந்து அப்படியே நம்ம டீம்மேட்டை ரிவே பண்ணி விட்டுட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அடுத்து அப்படியே கிளாக் டவர் கிளம்பிடுவேன். நான் இவங்களை அடிக்கிறது கஷ்டம் தெரிஞ்சிருச்சு. அப்படியே ஒரு டேர்னை போட்டு கிளாக் டவர் போனோம். மேலே ஒருத்தன் கேம்ப் அடிச்சுட்டு இருப்பான். விட்றா மேலே வண்டியை அப்படின்னு சொல்லி வண்டியை மேலே போவேன். நான் தான் போவேன். அப்படியே படிக்கட்டு மேலே லேண்ட் பண்ணி வச்சுப்பான். என்னை போட்டு பைசனை எடுத்து ஒரு பவர் அபிலிட்டியை போட்டு சிறுன்னு அழுத்துவேன். சரியான அழுத்தி அப்படியே ஒரு கில் எடுத்துகிட்டு க்ளோவால் உடைப்பேன். 2-3 க்ளோவால் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் பார்த்து லூட் அடிக்க தான் க்ளோவால் உடைப்பேன். இன்னும் கில் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போவேன். அதுக்குள்ளே நம்ம டீமே திருப்பி செத்துருவார். திருப்பி செத்துனே ரிவே பண்ணிட்டு திருப்பி வெளியே வந்தால் செத்துனே வெளியே வந்து பார்த்தோன்னா நம்ம அப்படியே ஒருத்தன் நிற்பான். அப்படியே வச்சு அடிக்க ட்ரை பண்ணுவேன். அவன் என்னென்னா குளோவால் போட்டு கீழே போயிருப்பான். அது தெரியாமல் நானும் சரி வாழெல்லாம் போட்டு ஏறுவேன். பார்த்தா டப்பா மட்டும் தான் இருக்கா, ஆள் காணும். சரி என்ன தான் இருக்குது டப்பா கூடன்னு பார்த்து கொஞ்சம் புல்லட் எடுத்துகிட்டு அப்படியே இங்கே வந்து பார்த்தோன்னா
நம்ம டீம்மேட் அவங்க கூட போராடிட்டு இருப்பான். போராடி கடைசியில் எப்படியும் அவனை கில் எடுத்துருவான். டீமை வைப் பண்ணிடுவான். லாங்லேருந்து அவன் அடிச்சிடுவான். நான் உஷாராயிருவேன். சரி லாங்கில் நல்லா கன் வச்சுட்டு நிற்கான் அப்படின்னு. சரி நானும் பார்ப்பேன். டீம்மேட் ரிவ்யூ பண்ணுவான்னு அங்கே எனக்கு ஸ்கோப் போட்டுட்டு இருப்பான் உட்காந்து. ஐயோ டீம்மேட் செத்து போயிட்டானே அப்படி தான் போய் அடிக்கிறது. நானும் யோசிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துருப்பேன். அப்படியே பார்த்தோன்னா நம்ம கீழே வந்துடுவேன். அதுக்கப்புறம் செம்ம டேமேஜ் கொடுத்துருவோம். ஒரு ஓவர் என்னை போட்டு கிரேட் எஸ்கேப்பு. அப்புறம் வாழை உடைப்பான். ஐயோ முடிஞ்சிச்சுடா அப்படின்னு பார்க்கும்போது 2 வாழை போட்டு திருப்பி ஒரு மெடிக்கிட்ட போட்டுருவேன். ஏன்னா அவன் டைம் கொடுத்துருவான். தப்பு பண்ணிட்டான் டைம் கொடுத்து. மெடிக்கிட்ட போட்டு அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். யான் ரஷ் பண்ண தொடங்கிடுவான். உடனே இனிமேல் லான்ச்சர்லாம் போடுவான். அப்படியே அப்ளிட்டே போடு, சரி ஹெட்செட்டை போடு அப்படின்னு சொல்லி போட்டு டவுன் வச்சுட்டு அப்படியே கில் எடுத்துருவேன். மடரா போட்டுக்கனால நல்லா கில்லும் அடிக்கிறேன். அப்படியே இவனையும் கில் எடுத்து அப்படியே பார்த்தோன்னா அக்கா போட தெரியாமல் எல்லாத்தையும் போட்டுட்ருப்பாங்க. சரி நம்மளும் இந்த நிறைய நிஞ்சிட்டு வச்சுருப்போம். ஒன்று ஒன்றா போடுவேன். நமக்கும் ஏம் கரெக்டாக கிடைக்காது. சரி ஒன்று விட்டானா அது எங்கேயோ போய் அடிக்கும். அவள் போட்டுக்கிட்டே இருக்கா லான்ச்சர் அது இதுன்னு. சரி இங்கே வந்து உட்காந்துட்டு இப்போ அங்கே வெடிக்கிறத பார்த்துட்டு கிரனேடை போட்டுருவா. சரி இந்த நிமிஷம் திருப்பி போடுவோம். ஒன்று கீழேயும் இன்னொன்று என் க்ளோவாலேயே வந்து விழுந்துடும். எனக்கு இதாகிடுச்சு. ஐயோ என் டீம்மேட்டு சிரிப்பு கட்டுறியேடா அப்படின்னு. அவன் லான்ச்சரு அது இதுன்னு போடுறான். சரி எப்போ போல ஃப்ளாஷ் விஷயத்துக்கு வீசிடுவோன்னு 2 வீசினேன். ஒரு 64 கொஞ்சம் டேமேஜும் போச்சு. சரி அவர் ரஷ் பண்ணுவான்னு பார்த்துட்டே இருக்கேன். ஏறவே மாட்டா. சரி ஒரு நீரில் உறிஞ்சிட்டு வெயிட் பண்ணுவேன். வருவான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். திருப்பி ஒரு நெஞ்சு தூக்கி வீசுவேன். சரி இது கொஞ்சம் டேமேஜ் போகவும் சரி அப்படின்னு இன்னொரு வாழை போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். நானே ரஷ் பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் பொறுமை கிடையாது. ஒரு அப்ளிட்டியை போடு அவன் எனக்கு காட்டு கொடுத்துருவான். மின்னட்டு கொண்டு போட்டு அப்படியே அவளையும் அழுத்தி பிடிச்சி ஒரு தரமான புய் அடிச்சிட்டேன் கைஸ். தரமான புயோட இந்த கேம் நான் இதை முடிச்சுக்கிறேன். தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் இந்த வீடியோவை.